வணக்கம். இன்றைய தலைப்பு ரோமன் குடியரசு. ரோமன் நாகரிகத்தை பற்றி நாம் பேசும்போது பெரும்பாலானோர் உடனே நினைப்பது ரோமன் குடியரசுதான். ஆனால் அதற்கு முன்பு ரோமின் சக்தியை உருவாக்கிய ஒரு முக்கியமான அரசியலமைப்பு ஒன்று இருந்தது. அதுதான் தி ரோம் ரிபப்ளிக், ரோமன் குடியரசு. ரோமன் குடியரசு என்பது உலக வரலாற்றில் மிக முக்கியமான அரசியல் பரிசோதனைகளுள் ஒன்று. ஏனெனில் இன்று நாம் பார்க்கும் ஜனநாயக அரசியல் முறைகளின் பல அடிப்படை விஷயங்கள் அங்கிருந்துதான் உருவானவை. இந்த கதையை புரிந்து கொள்ள முதலில் நாம் காலத்தை கிமு 509 ஆண்டுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். அந்த காலத்தில் ரோம் ஒரு குடியரசாக இல்லை. அந்த காலத்தில் நிலவியது ஒரு மன்னராட்சி மட்டுமே. அதை பற்றி நேற்றைய வீடியோவில் தெளிவாக பார்த்திருக்கிறோம். ரோமின் கடைசி மன்னர் டார்க்வினியஸ் சூப்பர்பஸ். அவர் மிகவும் கொடுங்கோலராக இருந்தார். ரோமின் வரலாற்று நூல்கள் அவ்வாறு கூறுகின்றன. மன்னரின் அதிகாரம் அளவில்லாமல் இருந்தது. மக்களுக்கு எந்த அரசியல் உரிமைகளும் வழங்கப்படவில்லை. அவர்கள் அடிமையாக மட்டுமே நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ரோமில் உள்ள குடிமக்கள் இந்த மன்னராட்சியை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவின் விளைவாக இனிமேல் ரோமில் மன்னராட்சி இருக்கவே கூடாது என்று சில போராட்டங்களை நடத்தினார்கள். அவ்வாறு கிமு 509 மன்னராட்சியை அகற்றிய பிறகு ரோமன் குடியரசை நிறுவினார்கள். இதுவே உலக வரலாற்றில் மிக முக்கியமான அரசியல் மாற்றங்களுள் ஒன்று. ஏனெனில் மன்னராட்சியை அகற்றிவிட்டு மக்களாட்சியை கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயமல்ல அந்த காலகட்டத்தில். ஆனால் குடியரசு என்றால் அது முழுமையாக ஜனநாயக அரசியல் என்று அர்த்தம் தரவில்லை. ரோமன் குடியரசு ஒரு கலப்பு அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்பட்டது. அதாவது அந்த மன்னராட்சியின் சில அம்சங்கள் அரிஸ்டோகிரசி மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவம், இந்த மூன்றின் கலவையாகத்தான் அந்த குடியரசு இருந்தது. ரோமன் குடியரசில் சில முக்கியமான அதிகாரிகள் அவர்கள் கான்சல்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 2 கான்சல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த 2 கான்சல்களின் வேலை என்னவென்று தெரியுமா? நாட்டின் நிர்வாகம், படை மற்றும் அரசியல் முடிவுகளை நிர்வகிப்பதுதான் அந்த கான்சல்களின் வேலையாக இருந்தது. ஒரு கான்சல் அதிக அதிகாரம் பெறாமல் இருக்க மற்றொரு கான்சல் அவரை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் பெற்றிருந்தார். அதாவது ஒருவருக்கு அதிக அதிகாரம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த சட்டம் வகுக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான அரசியல் சமநிலையை உணர்த்துகிறது. அடுத்து மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பாக கருதப்பட்டது என்னவென்றால் ரோமன் செனேட். செனேட் என்பது வயதான மற்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களின் குழுவாக இருந்தது. ஆனால் இந்த செனட்டில் உள்ளவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் ரோமின் அரசியல் முடிவுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தினார்கள். எந்த நாட்டின் மீது போர் தொடுக்கலாம், வெளிநாட்டு கொள்கை மற்றும் பொருளாதாரம், இவை அனைத்திலும் செனட் எடுக்கும் முடிவே இறுதியாக இருந்தது. மேலும் ரோமன் சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதுதான் சமூக சமத்துவமின்மை. சமூக சமத்துவமின்மை என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ரோமன் சமூகத்தில் 2 முக்கிய பிரிவுகள் இருந்தன. 2 பிரிவுகள் பாட்ரிசியன்கள் மற்றும் பிலிபியன்கள். பாட்ரிசியன்கள் யார் என்றால் பணக்கார அரசியல் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். இந்த பிலிபியன்கள் சாதாரண குடிமக்கள், அதாவது விவசாயம், வணிகம் போன்றவற்றை செய்து கொண்டிருக்கும் சாதாரண குடிமக்கள் பிலிபியன்களாக இருந்தனர். ஆனால் ஆரம்பத்தில் பிலிபியர்களுக்கு அரசியல் உரிமைகள் மிகவும் குறைவாக இருக்கப்பட்டது. அதாவது முழுமையாக மறுக்கப்பட்டது என்றே கூறலாம். ஆனால் ரோமில் ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டம் தொடங்கியது. இதை வரலாற்றில் கான்ஃபிளிக்ட் ஆஃப் தி ஆர்டர்ஸ் என்று அழைக்கிறார்கள். பல வருடங்கள் பிலிபியன்கள் தொடர்ந்து போராடினார்கள். அவர்கள் சில நேரங்களில் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டார்கள். சில நேரங்களில் நகரத்தை விட்டு வெளியேறினார்கள். இந்த பிலிபியன்களின் தொடர்ச்சியான இந்த செயல்முறைகள் காரணமாக பாட்ரிசியன்கள் சில சமரசங்களை செய்தார்கள். அதில் முக்கியமான சமரசம் ஒன்று ட்ரிபியூன் என்ற பதவி. ட்ரிபியூன்கள் பிலிபியன்களை
பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். இந்த ட்ரிபியூன்களுக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தின் பெயர்தான் வீட்டோ. வீட்டோ என்று கூகுளில் சென்று தேடி பாருங்கள். வீட்டோ என்றால் மக்கள் நலனுக்கு எதிரான எந்த சட்டத்தையும் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியும். இதுவே ரோமன் அரசியலில் ஒரு முக்கியமான ஜனநாயக அம்சம். ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வருகிறது. ஆனால் அந்த சட்டம் மக்களுக்கு எதிரானது என்றால் அதை இந்த வீட்டோ அமைப்பினால் தடுத்து நிறுத்த முடியும். மேலும் ரோமன் குடியரசு காலத்தில் முதன்முறையாக சட்டங்கள் எழுத்து வடிவில் வெளியிடப்பட்டன. இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி என்பது தெரியுமா? ஏனெனில் அந்த காலத்தில் சட்டங்கள் எழுத்து வடிவத்தில் கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயமல்ல. அந்த சட்டங்கள் 12 டேபிள்ஸ் என்று அழைக்கப்பட்டன. இந்த சட்டங்கள் மக்களுக்கு தெரியும் வகையில் அனைவரும் வெளியிடப்பட்டன. இதனால் அங்குள்ள சமூகம், அங்குள்ள அரசியலமைப்பு மக்கள் அறிந்த சமூக அமைப்பாக வெளிப்படையாக மாறியது. இப்பொழுது ரோமில் அரசியல் அமைப்பு மட்டும் இல்லை, அதன் படை சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. ரோம் குடியரசு படை மிகவும் ஒழுக்கமான வலிமையான படைகளுள் ஒன்று. அவர்கள் லீஜியன் என்ற படை அமைப்பை உருவாக்கினார்கள். ஒரு லீஜியன் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை கொண்டது. சாதாரண போர் வீரர்கள் கிடையாது. அவர்கள் கடுமையான பயிற்சி பெற்றவர்கள். எந்த சூழலிலும் தன் இலக்கை நோக்கி பயணிக்கும் பயிற்சியை பெற்றவர்கள். இந்த படையமைப்பு ரோமின் விரிவாக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. இந்த படையமைப்பை வைத்துதான் ரோம் முதலில் இத்தாலி முழுவதையும் கைப்பற்றியது. பின்னர் சிறு சிறு நகரங்கள் அனைத்தையும் இந்த லீஜியன் என்ற படையமைப்பை வைத்துதான் அவர்கள் கைப்பற்றினார்கள். பின்னர் அவர்கள் ஒரு பெரிய எதிரியை சந்தித்தனர். அந்த எதிரி வேறு யாரும் இல்லை, அந்த எதிரிதான் கார்த்தேஜ். இப்பொழுது இந்த இரண்டு பெரிய சக்திகளுக்கிடையே போர் நடைபெறுகிறது. ஒரு பெரிய சக்தி ரோம், மற்றொரு பெரிய சக்தி கார்த்தேஜ். இந்த இரண்டு பெரிய சக்திகளுக்கு இடையே நடந்த போர்களை மக்கள் பியூனிக் போர்கள் என்று அழைக்கிறார்கள். பியூனிக் போர்களை பற்றி கூகுளில் சென்று தேடி பாருங்கள். இந்த பியூனிக் போர்களில் மிகவும் புகழ்பெற்ற நபர்களுள் ஒருவர் கார்த்தேஜின் தளபதி ஹன்னிபால் ஆவார். இந்த ஹன்னிபால் ஒரு அற்புதமான இராணுவ தலைவர். ஒரு நாள் அவர் மிக ஆச்சரியமான ஒரு முடிவை எடுத்தார். அவர் தனது படையுடன் ஆல்ப்ஸ் மலையை கடந்து இத்தாலிக்குள் நுழைந்தார். அவ்வாறு அவர் ஆல்ப்ஸ் மலையை கடந்து இத்தாலிக்குள் நுழையும் பொழுது அவருடைய படைகளில் யானைகளும் அதிகமாக இருந்தன. ஹன்னிபாலின் இந்த முக்கியமான முடிவு உலக வரலாற்றில் துணிச்சலான இராணுவ முடிவுகளில் ஒன்று. பல ஆண்டுகள் அவர் ரோமனை இதே மாதிரி பயமுறுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் இறுதியில் வெற்றி பெற்றது யார் தெரியுமா? ரோம் தான். ரோமின் இந்த வெற்றியால் மத்திய தரைக்கடல் உலகின் மிகப்பெரிய சக்தியாக மாறியது ரோம். அதனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை உருவானது. ஒரு பெரிய பேரரசு உருவாகும் போது உலக அரசியல் பிரச்சனைகளும் அதிகரித்தன. பணக்காரர்கள் இன்னும் பெரிய பணக்காரர்களாக மாறினார்கள். ஆனால் சாதாரண குடிமக்கள் மேலும் ஏழைகளாக மாறினார்கள். தாங்கள் வணிகம் செய்ய முடியாமல் வைத்திருந்த விவசாய நிலங்களையும் இழந்தார்கள். இதனால் ரோம் சமூகத்தில் பதற்றம் மிகவும் அதிகரித்தது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் சில முக்கிய அரசியல் சீர்திருத்த முயற்சிகளும் எடுக்கப்பட்டன. அந்த அரசியல் சீர்திருத்த முயற்சிகளுள் முக்கியமானவர்கள் கிரேக்கஸ் சகோதரர்கள். இந்த கிரேக்கஸ் சகோதரர்கள் தனக்கு சொந்தமான நிலத்தை ரோம் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அவ்வளவு எளிதாக அவர்களால் பகிர்ந்து கொடுக்க முடியவில்லை. நிறைய அரசியல் எதிர்ப்புகளை இந்த கிரேக்க சகோதரர்கள் சந்தித்தார்கள். இறுதியில் இந்த இருவரும் கொல்லப்பட்டார்கள். இதுவே ரோமன் குடியரசின் உச்சக்கட்ட வன்முறையின் தொடக்கமாக கருதப்படுகிறது. பின்னர் ரோமன் அரசியல் மேலும் குழப்பமடைந்தது. படைத்தலைவர்கள் அரசியலில் அதிக சக்திகளை பெற்றனர். அதில் மிகவும் முக்கியமான புகழ்பெற்ற ஒருவர் நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்த ஜூலியஸ் சீசர். அவர் ஒரு சிறந்த இராணுவ தளபதியாக அக்காலகட்டத்தில் திகழ்ந்தார். தரைப்படை போர்களில் அவர் பெரிய வெற்றி கண்டார். தரைப்படை போர்களில் அவர் தோற்றதாக சரித்திரமே இல்லை என்றும் கூறலாம். அவர் புகழ் அதிகரிக்க ஆரம்பித்தது. படையெடுத்த அனைத்து நாடுகளிலும் வெற்றிகளை கண்டார். ஆனால் ரோமன் செனேட் அவர்களை சந்தேகத்துடன் பார்த்தது. எப்படி இவர் எல்லா போர்களிலும் வெற்றி கொண்டுள்ளார் என்பதை அவர்கள் ஒரு சந்தேகத்துடனே அணுகினர். ஒரு நாள் அவர் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அவர் தனது படையுடன்
ரூபிகான் நதியை கடந்து ரோமுக்குள் நுழைந்தார். அந்த நேரத்தில் அவர் கூறப்பட்டதாக சொல்லப்படும் ஒரு வாக்கியம் பிரபலமான வாக்கியமாக மாறியது என்று கூறலாம். பாய்ச்சி எறியப்பட்டுள்ளது என்ற வாசகத்தை அவர் கூறினார். இதன் பொருள் இனி திரும்ப முடியாது என்பதாகும். அதாவது வில்லிலிருந்து பாய்ந்த அம்பு எப்படி திரும்ப முடியாதோ அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக கூறலாம். ஜூலியஸ் சீசர் இறுதியில் நிரந்தர ஆட்சியாளர் ஆனார். அவர் ரோமை மிகவும் நன்றாகவே ஆட்சி செய்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பல செனேட் உறுப்பினர்களால் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. கிமு 44 அவரை செனேட் மண்டபத்தில் வைத்து கொலை செய்தார்கள். ஜூலியஸ் சீசர் இறந்துவிட்டார். அவர்கள் நினைத்தது இப்பொழுது குடியரசு மீண்டும் உயிர் பெறும் என்று. ஆனால் அந்த குடியரசு மீண்டும் உயிர் பெறவில்லை. அதற்கு பதிலாக புதிய உள்நாட்டு போர்கள் தான் தொடங்கியது. இந்த உள்நாட்டு போர்களின் இறுதியில் அகஸ்டஸ் என்ற தலைவன் ரோமின் முதல் பேரரசாக மாறினார். இதனால் ரோமன் குடியரசு முடிவுக்கு வந்தது. ஆனால் அதன் அரசியல் பாரம்பரியம் அப்படியே மறைந்துவிடவில்லை. இன்று உலகின் பல நாடுகளில் உள்ள ஜனநாயக அமைப்புகளில் ரோமன் குடியரசின் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. செனேட், சட்டமன்றம், அதிகார சமநிலை இவை அனைத்தும் அந்த பாரம்பரிய ரோம் நாகரிகத்தில் இருந்து அவர்களின் சிந்தனைகளிலிருந்து உருவானவைதான். ரோம் குடியரசு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுகிறது. அந்த பாடம் என்னவென்றால், ஒரு நாட்டின் அரசியலமைப்பு அதன் சக்தியை உருவாக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அது சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றால் அதே அமைப்பு அதன் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமையும். இதுவே ரோமன் குடியரசின் கதை. ஒரு சிறிய நகரத்திலிருந்து உலக சக்தியாக வளர்ந்த ஒரு நாகரிகத்தின் கதை. வாழ்க தமிழ்! நன்றி.